Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் மட்டும் இல்ல. கிறிஸ்டல் ஆசிலேட்டரை ட்ரிகர் பண்றது PMIC ட்ரிகர் பண்ணுது. சோ எல்லாத்தையும் பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே. டோட்டலா சொல்ல போனா இந்த வீடியோ வந்து கிளாக் ஃப்ரீக்வென்சி எப்படி ஜெனரேட் ஆகுது, கிளாக் ஃப்ரீக்வென்சியோட அளவு என்னது, அது எங்கெங்கே எப்படி போகுது அப்படிங்கிறத டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வந்திருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம அந்த கிறிஸ்டல் மைக் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு மைக் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவர் ஐசி பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பவர் ஐசி பக்கத்தில் பக்காயில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். MT6357 CRV இந்த பவர் ஐசி பக்கத்தில் பாருங்கள் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. அது மேலே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், H260L அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இது இந்த 26 மெகாஹெர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகே, இது மேக்ஸிமம் உங்களுக்கு பவர் ஐசி பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு விவோவில் ஒரு மாடல் Y81i நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் மட்டும் தனியாக ஒரு செக்ஷனை போட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். விவோவில் Y81i நினைக்கிறேன். ஓகே, அதான் இதை பாருங்கள், இது பவர் ஐசி பக்கத்தில் இதுதான் பவர் ஐசி, அதே 6357 CRV ஐசி தான். இதில் பாருங்கள், இதில் பவர் ஐசி பக்கத்தில் கிறிஸ்டல் இல்லை, கிறிஸ்டல் ஆசிலேட்டரு இல்லை. இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதோட பேக் சைடில் என்ன பாருங்கள், இது தனியாக எங்கனால கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில செட்டில் மட்டும்தான் இது பவர் ஐசி பக்கத்தில் இருக்காது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து 99% வந்து இது பவர் ஐசி பக்கத்தில் தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பவர் ஐசியும் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரும் சேர்ந்து தான் வந்து இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பவர் ஐசியோட கான்செப்ட் வந்து நம்ம பவர் ஐசியோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து பக்லைன் ஜென்ரேட் பண்ணும் பவர் ஐசி, அதுக்கப்புறம் LDO ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அப்புறம் இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி கிளாக் ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பவர் ஐசியோட ஒர்க்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சிங்கிறது பவர் ஐசி பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வேலை தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த பவர் ஐசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிக்னலை வந்து இது வந்து கொடுக்கும். பவர் ஐசி வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கொடுக்கும். கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் பவர் ஐசிக்குள்ளேயே இன்புட்டாக கொடுக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைன் பவர் ஐசிலேருந்து ஒரு லைன் அவுட் ஆகி இங்கே இதுக்கு இன் ஆகும், இதுலேருந்து அவுட் ஆகி இந்த பவர் ஐசிக்கு இன் ஆகும். ஓகே, ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியோட வேவ் ஃபார்ம் போட்டுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டு லைன் வந்து அதாவது எல்லா லைனுமே பவர் ஐசிலேருந்து தான் வரும். மெயினாக இந்த ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்ட லைன் வந்து இந்த ரெண்டு லைன் தான். ஓகே, ஒரு லைன் பவர் ஐசிலேருந்து அவுட் ஆகி இதுக்கு இதுக்கு கிறிஸ்டல்ஸுக்கு இன் ஆகும், நம்ம இதுலேருந்து அவுட் ஆகி இதுக்கு இன் ஆகும். ஓகே, மெயினாக இந்த ரெண்டு லைன் தான் கிறிஸ்டலுக்கு அதாவது ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்ட லைன். ஓகே, இப்போ நம்ம அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்கள், நீங்கள் இந்த ட்ராக்கே கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு ட்ராக் இருக்கு இல்லையா, இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். இதுதான் வந்து இன்னொன்று அவுட் லைனு. இதிலேருந்து ஒரு லைன் இங்கே உள்ளே போகுது, அப்புறம் அதிலேருந்து ஃப்ரீக்வன்சிலேருந்து அவுட் ஆகி இங்கே மறுபடியும் இந்த ஐசிக்குள்ளே வருது. ஓகே, ஸோ இதுதான் இதோட பேசிக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு லைன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஸோ மூணாவது லைன் என்ன அப்படின்னா கிரவுண்ட் லைன் தான். இது வந்து நார்மலான நம்ம போர்டில் உள்ள கிரவுண்டு கிடையாது. ஓகே, அந்த கிரவுண்டு கிடையாது. இது எக்ஸோ ADC கிரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு யூனிக்கான இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரவுண்டு. இது நார்மலான கிரவுண்ட் லைன் கிடையாது. ஓகே, இன்னொரு லைன் என்ன அப்படின்னா இதோட தெர்மலுக்குள்ள லைன். இதுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஓகே, தெர்மல் அதாவது NTC ரெசிஸ்டர். ஓகே, இப்படி நம்ம வச்சுக்கலாம்.
இது கிரவுண்டு, இதில் வந்து ஒரு என்டிசி ரெசிஸ்டர் இப்படி இருக்கும். ஓகே, இந்த என்டிசி ரெசிஸ்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய புல்லப் ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து பிஎம்லேருந்து வரக்கூடிய இதில் ஒரு 1.8 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டருக்கு புல்லப் ஆகும். ஸோ இது வந்து R1 ரெசிஸ்டர், இது வந்து R2 ரெசிஸ்டர். ஓகேயா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிவைட் ஆகி உங்களுக்கு இந்த எக்ஸோதெர்மில் உங்களுக்கு ஒரு 0.6 to 0.9 வோல்ட் வரைக்கும் உள்ள உங்களுக்கு போகும். ஓகேயா? இது வந்து இதோட தெர்மிஸ்டர் கண்ட்ரோலுக்காக, தெர்மிஸ்டர் கண்ட்ரோல். இது ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, உள்ள ஒரு டிரான்ஸ்டியூசர் தான் இது. ஸோ அதில் அதோட ஃபங்க்ஷன் ஆகும்போது அதில் ஏதாவது டெம்பரேச்சர் க்ரியேட் ஆகும். ஸோ அதை டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்குள்ள விஷயங்கள் தான் இந்த தெர்மிஸ்டர் லைன். ஓகே, ஸோ 2 லைனு, ஒன்று இன் அண்ட் அவுட் லைனு, அப்புறம் ஒரு லைனு ஏடிசி கிரவுண்ட் லைனு, அப்புறம் இன்னொரு லைன் வந்து நம்ம தெர்மிஸ்டருக்குள்ள லைனு, தெர்மிஸ்டர் அதாவது தெர்மல் மானிட்டரிங்குள்ள லைனு. ஓகே, ஸோ இது வந்து பவர் ஏசியோட இந்த கான்ஃபிகரேஷனில் தான் கனெக்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எம்டிகே இருந்தாலும் சரி, குவால்காமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதோட ஃப்ரீக்வன்சி வந்து வேரி ஆகும் குவால்காமுக்கும் எம்டிகேக்கும். ஓகே, இது ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஜென்ரேட் ஆகி இதில் ஒரு 19.2 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இது ஜென்ரேட் பண்ணி இதுக்கு பவர் ஏசிக்குள்ளே என்ன ஆயிடுது. இது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளாக்லாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா WTRக்கு கண்டிப்பாக வேணும். WTR ஒர்க் பண்ணுறதுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி வேணும், அப்புறம் சிபியூக்கு வேணும், அப்புறம் வைஃபை ஐசிக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்கு இந்த 3 இடத்துக்குமே இது போகும். WTRக்கு வந்து WTR Clk 19.2 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, இது வந்து குவால்காமில் வந்து 19.2 மெகாஹெர்ட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு எம்டிகேல வந்து 26 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து நான் சொல்கிறது 4G செட்டில். 5Gயில் வந்து 38 மெகாஹெர்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாகவே ஐசியே வந்துருச்சு, தனியாக செப்பரேட்டாக இதுக்குள்ள கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சிக்கு இது ஜென்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஐசியே வந்துச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ இதில் 19.2 மெகாஹெர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு WTRக்கு போகுது. ஓகே, ஸோ இது போகலை அப்படின்னா உங்களுக்கு WTRல உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகாது, உங்களுக்கு நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும். ஓகே, நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிரும். ஸோ இது வந்து WTRக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்புறம் சிபியூக்கு பேஸ்பேண்ட் கிளாக் 19.2 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிபியூக்கு உள்ளே போகுது. அதுக்கப்புறம் சிபியூக்கு இன்னொரு கிளாக் தேவைப்படும், அதுதான் வந்து என்னென்னா ஸ்லீப் கிளாக். ஓகே, இந்த ஸ்லீப் கிளாக்கு 32 கிலோஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ 32 கிலோஹெர்ட்ஸும் சிபியூக்கு போகுது. இதெல்லாம் வந்து சிபியூக்கு ஏன் தேவை அப்படின்னா, சிபியூ வந்து எல்லா ஐசியோட கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் லைன் வழியாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் லைனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் சிபியூ வந்து என்ன பண்ணுது, இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பவர் ஐசிலேருந்து எடுத்துக்குது. ஓகே, அப்புறம் வைஃபை ஐசிக்கு Wcn Clk 19.2 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, இதுவும் வைஃபை ஐசிக்கும் இது ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த 3 ஏரியாவுக்கும் இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது. ஸோ அது வந்து பவர் ஏசிலேருந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இங்கே போகுது. ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து பிஎம்ஐசி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியோட சேர்ந்து ஜென்ரேட் பண்ணுது, அப்புறம் இந்தந்த ஏரியாவுக்கு இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, ஸோ அதில் இந்த கரெக்டாக அதில் போய் ரீச் ஆகலைன்னா அதுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். WTR உங்களுக்கு நோ சர்வீஸ் வரும், சிபியூ ஆன் ஆகாமே போக வாய்ப்பு இருக்குது, வைஃபைனாலும் வைஃபை உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா செட்டு ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட்டு ஆன் ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்னா பவர் ஏசியே வந்து எஸ்பிஎம்ஐ ப்ரோட்டோக்கால் வழியாக தான் உங்களுக்கு சிபியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எஸ்பிஎம்ஐ ப்ரோட்டோக்கால் ஒர்க் ஆனால் தான் பவர் ஏசி வந்து அதோட வேலையை பார்க்கும். ஸோ அதனால் கிளாக் ஃப்ரீக்வன்சி மஸ்ட்டு. கிளாக் ஃப்ரீக்வன்சி இதில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு செட்டு டெட் ஆயிரும். ஸோ அதனால் இதை செக் பண்ணணும். இது சார் ஓகே, இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஎஸ்ஓ தேவைப்படும். டிஎஸ்ஓ இருந்தால் தான் நம்ம இதை ஃப்ரீக்வன்சியை செக் பண்ண முடியும். அது இந்த பேஸ்மெண்ட் கிளாக்காக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லிப் கிளாக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை நம்ம டெட்டுங்கும்போது டீப்பாக செக் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஏன்னா இந்த 2 கிளாக்கும் சிபிக்கு போகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட்டு டெட் ஆயிரும். ஓகே, ஸோ இதான் இதோட இன்றைக்கி கான்செப்ட்டு. இதில் எதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து கிளாக் ஃப்ரீக்வன்சிக்குன்னு தனியாகவே ஐசி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பாய்.